ஒரு பிக் பிரேக்கிங் அண்ட் ஷாக்கிங் நியூஸோட தான் வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பாப்புலரான சீரியல் ஆக்ட்ரஸ் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு, யார் அவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சன் டிவியில் சுந்தரி சீரியலில் அனு ரோல் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட், ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆக்ட்ரஸ் ஸ்ரீ கோபிகா இவங்க பார்த்தீங்கன்னா சுந்தரி சீரியல் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. பட் கலர்ஸ் தமிழில் உயிரே சீரியல் மூலமாக தான் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு சுந்தரி சீரியலில் அனு கார்த்திக் பேர் வந்து நல்ல ரீச் கொடுத்ததுனால அனு கேரக்டருக்கு நல்ல ஒரு இது இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அன்பேவா சீரியலில் பண்ணிட்டு இருந்தாங்க. மலையாளத்துலேயுமே ஒரு சீரியலில் ஆக்ட்ரஸாகவே, அதாவது ஹீரோயினாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சமீபத்தில் ஜூன் 9 அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ரொம்பவே நல்லா நடந்திருந்தது. காதல் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் கப்பலாக இருந்தாங்க. சடனாக என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்களோட ஸ்டோரியில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்கும் நான் இதை சொல்லிக்க விரும்பிக்கிறேன், என்னோட என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன், இது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிஜமாலுமே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக தான் இருக்குது. என்னது அவ்வளோ ஆசையாக என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டாங்க, ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சடனாக என்ன ஆச்சு, அதுவும் காதல் கல்யாணம் தானே அப்படின்னு நினைக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கத்தான் செய்யும். ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அவங்களும் அதான் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கஷ்டமான சூழலில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இது நாங்கள் 2 பேருமே விரும்பி தெரிஞ்சு எடுத்த முடிவு தான். ஸோ யாருமே இதில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்க, எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக போகிறோமே தவிர இதை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ரீ கோபிகா சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. என்னவா இருந்தாலும் சரி, என்ன காரணமாக இருந்தாலுமே அது அவங்களோட பர்சனல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் ஸ்ரீ கோபிகா அவர்கள் மறுபடியும் நல்ல நிறைய சீரியல்லாம் பண்ணி நம்மளை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆக்டர் ஸ்ரீ கோபிகாவை எந்த அளவுக்கு பிடிக்கும், அவங்க நடித்த சீரியலில் உங்களோட ஃபேவரட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்கள்.